இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆண்டி, பீரோ சாவி, அப்புறம் சேஃப்டி லாக்கர் சாவி, வேற ஏதாவது கேஷ் வச்சிருந்தா அந்த பெட்டியோட சாவி, இப்படி எல்லா சாவியும் என்கிட்ட கொடுங்க. எதுக்குமா? ஏதாவது வேணுமா? தயங்காம கேளு. கேளுங்க. அம்மாக்கு இல்லன்னு சொல்ற பழக்கமே இல்ல, கண்டிப்பா கொடுப்பாங்க. இனிமே நீங்க கொடுக்க வேண்டாம், நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் தானே இந்த வீட்டோட மருமக, என்கிட்ட தான் சாவி இருக்கணும். என்ன சொல்ற? நீதான் இந்த வீட்டு மருமகளா? அப்ப விசாலாட்சி யாரு? இந்த குடும்பத்தோட வேலைக்காரியா? சாவி வாங்கி என்ன பண்ண போற? சாவிய வச்சுக்கிட்டு ஆண்டி என்னெல்லாம் பண்றாங்களோ அதத்தான் நானும் இனிமே பண்ண போறேன். ஹலோ, இந்த குடும்பத்தோட வரவு செலவு உங்களுக்கு தெரியுமா? விஷயம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? ஏய், நீங்க 2 பேரும் பேசாம இருங்க. ஆசைப்படுறா, கொடுத்தா என்ன தப்பு? இனிமே ஜனனி தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா, அண்ணி எப்பவுமே சரியாதான் யோசிப்பாங்க. சேஃப்டி லாக்கர்ல இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர நேரத்துல இவையே சாவிய கைப்பற்ற பாக்குறா. ஜனனி, நீ மருமகளா இருக்கணும்னா முதல்ல நீ கைப்பற்ற வேண்டியது சமையல் கட்டை தான். அதுக்கப்புறம் தான் இந்த பீரோ பெட்டி எல்லாம். என்ன பாட்டி, கிண்டல் பண்றீங்களா? நான் என்ன சமையல்காரியா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் விசாலாட்சி மட்டும் இந்த குடும்பத்துக்கு சமையல்காரியா? ஏம்மா, அவ என்ன கேக்குறா, நீங்க என்ன பேசுறீங்க? ஏதோ ஆசைக்கு சாவிய வாங்கி இடுப்புல சொருவிக்கணும்னு ஆசைப்படுறா. கொடுத்தா என்ன தப்பு? அவ நம்ம சிவா பொண்டாட்டி தானே. பாட்டி, அவதான் சிவா மாமாவுக்கு ஒரிஜினல் பொண்டாட்டி. உங்க பிரச்சனைய கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சாவி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா, யாரோ சொல்லி கொடுத்துதான் ஜனனி இப்படி நடந்துக்கிறாங்க. கொடுக்கலன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. நீ சொல்றதும் சரிதான்.